ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆமென். யாக்கோபு 2:13 நம்ம தேவ சமூகத்தில் ஆண்டவனோடு இடைப்படுகிற வார்த்தை இதற்காக செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்கள் கோடி ஸ்தோத்திரப்பா, மாட்சி நல்லாடுற இந்த நாளில் நாங்கள் தொடர்ந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வதை குறித்தே தியானித்து வந்தோம். பெற்றுக்கொண்ட இரக்கத்தில் இருக்கிற நாங்கள் ஆண்டவரை, நாங்கள் இன்னும் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளவில்லை. இந்த 5வது ஞாயிற்றுக்கிழமை எச்சரிப்பின் வார்த்தையை எங்களுக்கு கொடுக்குறீங்க. ஸ்தோத்திரம். தொடர்ந்து கற்று பேசுங்க, இடைவிடுங்க. துதிகன மகிமை நமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம். கத்தர் பெரிய காட்சி. அன்பு தெய்வம், தேவ பிள்ளைகளோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க. செவியில் திறக்கப்படட்டும் இந்த வார்த்தைகள். ஒருவேளை ஆண்டவரை கடினத்தோடு கத்திரிசோட கடந்துதான் நாங்கள் உணர்த்தப்பட்டவர்களாக உட்கிரகித்து அதை ஏற்று கை கொண்டு நடப்பதாக ஆக்கிரைக்கு தப்பு வைக்கப்பட்டவர்களாக காணப்பட உதவி செய்யும். தொடர்ந்து மையப்படும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பணிவோடு கொண்டாடுவோம். பரிசுத்தங்களை உதவி செய்து நடத்தும் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய சமூகத்தில் விரும்புகிற நாளும் அல்ல, ஓடுகிற நாளும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயும். இந்த வார்த்தையின் அடிப்படையில் இரக்கத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். யாராவது சொல்ல முடியுமா? ஒவ்வொரு ஞாயிற்றிலும் என்ன ஒரு தலைப்பு நம்ம பார்த்தோம்னு சொல்லி 10 நிமிஷத்துக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? நோக்கி பார்த்தால் இரக்கம், கெஞ்சினால் இரக்கம். 3வது வாரத்தில் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம். 4வது வாரத்தில் கற்பனையில் கைக்கொள்ளும். அதாவது ஓய்வு நாள் என்ற கற்பனை நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம். கற்பனையில் கை கொள்ளும்போது அதுவும் 1000 தலைமுறைக்கான இரக்கம். இன்னும் கீழ்ப்படியும் போது இரக்கம் உண்டு, ஜெபிக்கும் போது இரக்கம் உண்டு, இன்னும் பயப்படுகிற பொழுது இரக்கம் உண்டு. இப்படி பல காரியங்களை இரக்கத்தை பெற்றுக்கொண்டே போய்கொண்டே இருக்கலாம். இரக்கத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டே போகலாம். ஆனால் இந்த நாளில் நம்ம இந்த இரக்கத்தை குறித்து நம்ம இந்த மாதத்தில் என்ன செய்யணும், தியானித்து அடுத்த பகுதிக்கு கடைசியில் போகிறதுனால இரக்கத்தை குறித்தான எச்சரிப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். இரக்கத்தில் ஒரு எச்சரிப்பு உண்டா? அதான் இன்றைக்கி வாசித்தோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 2:13 யாக்கோபு 313வது பக்கம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கல. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டி சொல்ற காத்திருக்க தேவ பிள்ளைகளே, இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நான் இப்போ இறங்கணும். மத்திய 5:7 ஆண்டவர் தான் சொன்னார், இரக்கமுள்ள ஒரு பாக்கியவான்கள். அது ரிசீவ் பண்ணுற காரியம், இது கண்டெம்னேஷனுக்குரிய காரியம். அதாவது நான் இரக்கமாக இருந்தேன்னா எனக்கு இரக்கம் கிடைக்கும். நான் இரக்கம் செய்யாமல் போனேன்னா எனக்கு நியாயத்திற்கு தான் கிடைக்கும், எனக்கு ஆக்கினை தான் கிடைக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டுடைய பாதப்படியில் மன்னிக்கிற குறித்து ஆண்டவர் ஒரு ஊமை சொன்னார். அந்த ஊமையில் ஆண்டவர் 2 பேர் கடன்பட்டவர்களை குறித்து நமக்கு விலைக்கு காமிச்சார். மத்திய 18ஆம் அதிகாரத்தில் சம்பவம் 23 அதிகாரத்தில் 33 வரைக்கும் இந்த சம்பவம். அந்த சம்பவத்தில் ஒரு சின்ன கடன்பட்டவன், ஒரு பெரிய கடன்பட்டவன். பெரிய கடன்பட்டவன் அவன் ராஜாட்ட கடன் பட்டிருக்கிறான். அவனால் திருப்பி செலுத்த முடியல. ராஜா கேட்டார். அப்போது இந்த பெரிய கடன்பட்டவன் ரொம்ப அங்கே பாருங்கள், மத்திய 18:23 கொஞ்சம் வாசிக்கல. இங்க பாருங்க, 10,000 10,000 தாளந்து. ஒரு தாளந்துக்கு 33 கிலோன்னு சொல்கிறாங்க.
நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு தாளந்துக்கு 33 கிலோகிராம். அப்போது அதை போட்டிருக்குது பாருங்கள், 16 தாளந்து. அவன் வெள்ளியா தங்கமான்னு சொல்லி தெரியல. ஆனால் 10,000 தாளந்து, 10,000 போட்டு திரும்பி ஒரு 33 போட்டு நீங்கள் என்ன செய்யணும், பெருக்கணும். அப்போது எத்தனை 1000 கிலோ அவன் ராஜாட்ட கடன் வாங்கியிருக்கான். இன்றைக்கி இருக்கிற பெரிய கோடீஸ்வரங்க மாதிரி அவன் அந்த காலத்தில் கடன் வாங்கியிருக்கான். சரி, இப்போ அந்த கடனை என்ன செய்யணும், அவனுக்கு கொடுத்து தீர்க்க முடியல. அதனால ராஜா என்ன கடனை கொடுத்து தீர்ன்னு சொன்னார். கட்டளை இட்டான் 25 வருஷத்தில். 26 வருஷத்தில் அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். இப்போது இந்த ராஜா நினைச்சிட்டான்னா மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. அவனுக்கு இறங்கி மனசு இறங்கி மன்னிச்சுட்டு கடனை நினைச்சிட்டான், ரத்து பண்ணிட்டான். இவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. 10,000 தாளந்து கடனை. சரி, இப்போது அவன் என்ன செய்யறான்னா விடுதலை வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகும்போது அவனுடைய கோவர்க்கர், இவனு மாதிரி ராஜாட்ட வேலை பார்க்குற இன்னொரு வேலைக்காரன், இந்த வேலைக்காரன் வழியில் தென்படுறான். அவன்கிட்ட ராஜா இந்த கூட போன மன்னிக்கப்பட்ட இந்த வேலைக்காரன் பெரிய கடன் பட்டவன், இவன்கிட்ட கடன் பட்டிருக்கான் ஒருத்தன். எவ்வளோ பணம் பாருங்கள், 28 வருஷத்தில் 100 வெள்ளி பணம். 100 வெள்ளி பணம். ஒரு பணம் ஒரு நாள் சம்பளம் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு பணம்னா ஒரு நாள் சம்பளம். இப்போது இவன் எவ்வளோ வாங்கியிருக்கான், 100 வெள்ளி பணம். அப்படின்னா ஒரு 100 வேலைக்காரங்க செய்கிற வேலையாட்கள சம்பளம். நல்லா கவனிச்சுங்க. அப்போ 100 சம்பளம் எத்தனை ரூபா வரும், அது நீங்கள் கணக்கு வச்சுங்க. இவன் பட்ட கடன் பெரிய கோடா கோடி. இவன் பட்ட கடன் ஒரு சில ஆயிரங்கள். கேட்டிங்களா? அல்லது இன்றைக்கி கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 சம்பளம்னா 100 1000 எவ்வளோ ஆச்சு, 1,00,000. அவனுக்கு பல கோடா கோடி, இவனுக்கு ஒரே 1,00,000. இவ்வளோதான் இவனுக்கு அவனுக்குள்ள வித்தியாசம். இப்போது இவன்கிட்ட என்ன செய்யறனா, அவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா அந்த பெரிய கடனாளிகிட்ட வாங்கிட்டு தான் கேட்டான். இவன் நெரிச்சு அடித்து கொலசி இது மாதிரி என்ன செய்யறான், இந்த 100 வெள்ளி பணத்தை கேட்குறான். இப்போ கேட்ட மாத்திரத்தில் இவன் எப்படி ராஜாட்டம் மண்டானானோ அதுபோல் கூட வேலை செய்கிற வேலைக்காரன் இவன் என்ன செய்யறான், அவன் காலிலே விழுந்து நல்ல வித்தியாசம் பார்த்துங்க. 26 வருஷத்தில் அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கின்னு போட்டிருக்குது. இந்த 29 வருஷத்தில் அவன் காலிலே விழுந்து. இப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. ராஜா தூரத்தில் இருக்கிறான், இவன் பெரிய கடைக்காரன் தள்ளி இருக்கிறான், கீழே தான் விழுகிறான் தரையில். ஆனால் இவன் காலில் விழுகிறான். அந்த 100 வெள்ளி பணம் வாங்கின விழுந்து எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இரக்கத்தை பெற்றுக்கொண்டவன். இதில் மன்னிப்பு குறித்து தான் இந்த ஆடம் சொன்ன ஊமை. ஆனால் இன்றைக்கி நம்ம இரக்கத்தை குறித்து நம்ம தெரிவிக்க. ஏன்னா அந்த வார்த்தை சொல்லும்போது பாருங்கள், மனது இறங்கி சொல்லி ஒரு வார்த்தை வந்து 27 அவசரத்தில். அப்போ இரக்கம் கிடச்சிருக்கு இவனுக்கு. இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். இப்போ இரக்கத்தை பெற்றுக்கொண்டவன் இவன் என்ன செஞ்சுருக்கணும், இறங்கி இருக்கணும். ஆனால் நம்ம நாட்டு பாஷையில் ஒரு வார்த்தை உண்டு, ஈவு இறக்கம் இல்லாதன்னு சொல்லுவாங்க. என்னவா, ஈவு இறக்கமே அவனுக்கு கிடையாதுமா. இவனுக்கு கோடா கோடி மன்னிக்கப்பட்டுச்சு. இவன் கோடா கோடிக்கு இவன் ராஜா இறங்கி மன்னிச்சிட்டான், இறக்க மாறாட்டான். ஆனால் இறக்கத்தை பெற்றுக்கொண்டவன் இவனுடைய கோவர்க்கருக்கு இவனுடைய உடன் ஊழியனுக்கு என்ன செய்யலாம், இறங்கலை. வார்த்தை வாசிக்கிறது மட்டும் இல்லை, தியானிக்கிறது மட்டும் இல்லை, நல்ல கை கொள்ளணும். ஏன்னீங்கன்னா அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற தவறு அப்படி தான் இருக்கு. நாம் நன்மையை பெற்றுக்கொள்வோம், ஆனால் மற்றவன் நன்மையை பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு பொறாமையாக இருக்கும், நமக்கு ஒரு எரிச்சலாக இருக்கும், நமக்கு கோபமாக இருக்கும். இருக்கவே கூடாது.
தேவசமுதிர காத்திருக்க தேவ பிள்ளைகள் இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாம மற்றவர்களுக்கு இறங்கணும். இதான் கர்த்தர் விரும்புது. அப்படி இறங்காட்டா வேதம் சொல்லுது, இன்னைக்கு இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு இன்னைக்கு நம்ம ஒரு 3-4 பேரை பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாம் யார் சொல்லிக்கிறது? பெரிய பரிசுத்தவான்கள். அவங்களுடைய காரியத்தை நம்ம வேதத்தில் பார்க்க போகிறோம். இப்போ தொடர்ந்து வசனம் வாசிக்குது, அவனும் சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து காவலில் போடுவித்தான். அவனும் மன்னிச்சு விட்டுட்டான் அந்த ராஜா, இவனும் காவலில் போட்டான். நடந்ததெல்லாம் கூட இருக்கிற இன்னும் மற்ற ஊழியக்காரங்க அங்கே போய் ராஜாட்ட போட்டாங்க, சொல்லி கொடுத்துட்டாங்க. கவனிக்கிறீங்களா? ராஜாட்ட சொல்லி கொடுத்தாங்க. சொன்ன மாத்திரத்தில் அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இரக்கம் செய்தது போல நீ உன் உடன் வேலைக்காரனுக்கு இரக்கம் செய்ய வேண்டாமோ, இறங்க வேண்டாமோ என்று இப்போ அவனுக்கு ஒரு கண்டமனேசன் ஒரு நியாயம் திருப்பி கொடுத்தான். ஜெயில பட்ட கடன்லாம் தீர் வரைக்கும் நினைச்சி ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. இவனே ஜெயிலுக்குள்ள கிடைக்கான், இவன் எப்படி கடனை தீர்க்க முடியும்? அப்போ வாழ்நாளில் அவனுக்கு என்னது? ஜெயில் தான். இரக்கம் செய்யாட்டா, அதாவது இரக்கம் பெற்றுக்கொண்டவன் இரக்கம் செய்யாட்டா நியாய தீர்ப்பு தான் கிடைக்கும். கொடுத்து தீர்க்க மட்டும் இவனை உபாதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்களை தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் எங்கே போய் சம்பாதிக்க முடியும்? அப்போ அவன் வாழ்நாள் பொழுது என்னது செஞ்சாலும் இதுதான் நித்திய நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பில் தேவ பிள்ளைகள் தப்பித்துக் கொள்ளணும். ஏன் தெரியுமா? முதல்ல சொல்லுங்க, நோக்கி பார்த்தால் இரக்கம், அதுக்கடுத்து கெஞ்சினால் இரக்கம், அதுக்கடுத்து அறிக்கெஞ்சி விட்டுட்டோம்னா இரக்கம், அதுக்கடுத்து கற்பனை கை கொண்டுட்டோம்னா இரக்கம். இத்தனை இறக்கத்தையும் இறக்கம் நான் பெற்றுக்கொண்டேன். நான் இனி நான் என்னச்சுன்னா இறங்கிக்கிட்டே இருக்கணும், இரக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் இரக்கத்தை பெற்றுக்கொண்டேன், நானும் இறக்கப்படணும். இப்படி இறக்கப்படாமல் நன்மையை பெற்றுக்கொண்ட நான் நன்மை செய்யாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்காமல் இருந்தேன்னா சில நேரத்தில் கர்த்தர் என் மேல் கடின முகமாக இருப்பார், எனக்கு இறங்கவே மாட்டார். அதுதான் ஜட்ஜ்மெண்ட், அதுதான் நியாயத்தீர்ப்பு. அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை பார்க்க போகிறோம், வேதத்தில் இருக்கிற தலை சிறந்தவர்களை பார்க்க போகிறோம். முதல்ல யாரை பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம மோசையுடைய அக்கா மிரியாமை பார்க்குறோம். இந்த மிரியாம் எப்படிப்பட்டவன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இவங்க அந்த செங்கடலில் கடந்த மாத்திரத்தில் நீங்கள் வசந்த வாசத்து பார்த்தீங்கன்னா யாத்திராவும் 15 இவங்க 20-21 வாசத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தம்பூர் எடுத்துட்டு நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனை கடலிலே தள்ளினார் என்று பாடினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு பெரிய பாடகர், துதி நடத்துகிற, துதி ஆராதனை செய்கிற ஒரு வொர்ஷிப் லீடர், நல்ல தேவனோடு நெருங்கி இருக்கிற ஒரு மனுஷி. அது மட்டும் இல்லை, தொடக்கம் வர சொல்லுது இவள் தீர்க்க தரிசி. மிரியாம் எனும் தீர்க்க தரிசியானவள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொறுப்புள்ள ஸ்திரீ, இவளுக்கு ஒரு நாளில் இறக்கம் கிடைக்க மாட்டேன்டுச்சு. அப்படின்னா கூட ஏன் இறக்கம் கிடைக்க மாட்டேச்சுன்னா, நம்ம மொட்டையாசம் நமக்கு ஒன்று வழங்காது. இவள் ஒரு நாள் ஆர்மோட சேர்ந்துட்டு மோசைக்கு விரோதமாக எழுப்புறாங்க. இன்னைக்கு அரசியலில் கூட பாருங்கள், ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு குடும்பத்துக்குள்ளே தவப்படுமானுக்கு சண்டை வரும். அந்த காலத்துலேயும் அப்படித்தான். மோசே தனி, ஆரோனும் மிரியாமும் தனி, 2 பார்ட்டி ஆயிடுச்சு. ஆரோனும் மிரியாமும் மோசே 3 பேரும் ஒரே குடும்பத்தில் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள். ஆனால் மோசையை தனியை விட்டுட்டு ஆரோன் மிரியாம் சேர்ந்துட்டு விரோதமாக பேசி எத்தியோப்பிய ஸ்திரீ கட்டினிமித்தமாக இது என்ன பண்ணினா அது இடத்துல வாசிக்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது இவங்க விரோதமாக பேசுகிறாங்க. இப்போ கர்த்தர் இவங்க 2 பேரும் கோபப்பட்டு எல்லாரும் இங்கே வாங்கன்றார். ஆசாரி கூடத்துக்கு வாங்க, தேவசமத்துக்கு வாங்கின்றார். வந்துட்டு ஆண்டவர் மோசையை பற்றி பேசிட்டு போங்கன்ட்டார். போங்கன்னா வெளியே போகும்போது பார்த்தா
மிரியாம் உடல் முழுவதும் பயங்கரமான குஷ்டமாயிட்டு, ஃபுல்லாக வெயில் குஷ்டத்தினால் அவர் நிறைந்து காணப்படுறார். பார்த்தீங்கன்னா ஆரோனுக்கே சகிக்க முடியல, கூட பிறந்த சகோதரியை பார்த்து சகிக்க முடியல. ஆரோன் மோசேட்ட மன்றாடுறான். கவனிங்க, ஆரோன் மோசேட்ட, ஆண்டவனே ஒரு தாயின் வயிற்றில் அழுகி ஸ்தோத்திரம், அவ்வளவு மோசமாக இருக்கிறா இந்த மிரியாம். இதை பார்த்துட்டு ஆரோனுக்கே சகிக்க முடியல, மோசேட்ட மன்றாடுறான். பாருங்க, இதுக்கு வரைக்கும் நடந்த சம்பவமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வோனாலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை யார்கிட்ட மன்றாடுவாங்க? மோசேட்ட தான் மன்றாடுவாங்க. ஏன் தெரியுமா? மோசே கத்துட்ட மன்றாடினாலும் உடனே பதில் கிடைக்கும். ஆமே, மோசேட்ட மன்றாடான். சரி, இப்போ ஆரோன் மோசேட்ட மன்றாடான். இதை கேட்ட மாத்திரத்தில் மோசே பார்க்குறான், நமக்கு விரோதமாக இப்படி செஞ்சுட்டாலே பேசிட்டாலே அப்படி சொல்லி அவன் என்ன செய்யலாம், பழி திருப்ப முடியாம பேசாமல் இருக்கல. இவனும் சேர்ந்து என்ன செய்யறான், மன்றாடுறான். பாருங்க 13ஆம் வசனத்தில், மோசே கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரோன் ஒரு பக்கம் மன்றாடுறான், மோசே ஒரு பக்கம் டைரக்டா ஆரோன் மோசேட்ட, மோசே தேவன்கிட்ட மன்றாடுறான். நல்லா கவனிச்சு கேட்கணும். அநேக காரியங்களில் இந்த மோசே மன்றாடின மன்றாட்டுக்கு கர்த்தர் இதுவரைக்கும் பதில் கொடுக்காம இருந்ததே இல்லை. ஆனால் இந்த காரியத்தில் பதில் கிடைக்கவே இல்லை. கவனிங்க, பரிசுத்தவான்கள் செய்கிற தப்பு நமக்குள்ள சில நேரத்தில் பொறாமை, இருமாப்பு, பெருமை, எரிச்சல், மற்றவங்களை குறிச்சதான தவறான எண்ணங்கள். இங்கே பாருங்க, யார் என்ன செஞ்சாலும் சரி, நல்லா கவனிங்க, அவங்களுக்கும் தேவனுக்குள்ள தொடர்பு. அவங்கள தேவன் என்ன வேணாலும் செய்வார். அவங்க தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க, தேவன்கிட்ட ஒப்புரவாயிருவாங்க, தேவன்கிட்ட விடுதலை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்துருவாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், இவன் இப்படி இவன் இப்படி இவன் இப்படி இவன் இப்படி சொல்லியும் நம்ம வாழ்க்கையை நம்ம நஷ்டப்படுத்திக்கிறோம். இப்படித்தான் ஆரோனும் மிரியாமும் ஆகி போயிட்டாங்க. நல்லா கவனிங்க, தேவசந்திர காத்துக்கு தேவையில்லை. ஒரு நாள் மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வர்றான். கீழே இருக்கிற ஜனங்கள் ஆரோனுடைய செஞ்ச விக்கிரத்தை கொண்டாடி வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு கோபம், மோசேக்கும் கோபம். கொண்டு வந்த கற்பனை எரிஞ்சு போட்டான், உடச்சி போட்டான். ஆண்டவர்கிட்ட மன்றாடுறான். இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சானா, மோசே இந்த ஜனங்களை பூரா அழிச்சிட்டு நான் உன்னை ஆபரம் போல உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்கிறேன் அப்படின்றார். அப்போது இந்த மோசே அதுக்கு இணங்கலை. இல்லாண்டவரை வனாந்திரத்தில் கொன்று போடுபடியா இந்த ஜனத்தை கொண்டு வந்து இதை கேட்ட ஈப்தில் என்ன நினைப்பாங்க அப்படி சொல்லி திறப்பின் வாயில் நின்று ஆண்டு சுதந்திரம் மன்றாடுறான், கெஞ்சுறான். இப்போ 32வது அதிகாரம் யாத்திராவின் புஸ்தகம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் 13ஆம் வசனம் கடைசியும் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யாத்திரை 32. இந்த கடைசி வார்த்தை பாருங்க. இந்த தேவன்கிட்ட இந்த மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களுக்கு செய்ய நினைத்த அந்த வார்த்தை அழுத்துங்க, தீங்கை, ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார். தீங்கு செய்ய கர்த்தர் வந்தார். மோசே கெஞ்சி பிரார்த்தித்த மாத்திரத்தில் தீங்கு செய்யாதபடி கர்த்தர் நினைச்சிட்டாரா, ஸ்டாப் பண்ணிட்டார். இங்கே திரும்பி வாங்க, 8ஆம் வாங்க, 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 13ஆம் வசனத்தில் என்ன செய்யறான் மோசே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அங்கேயும் கெஞ்சினான், அங்கே உடனே கூட பதில் கிடைச்சிட்டு. இங்கே கூட பிறந்த சகோதரிக்கு கெஞ்சினான், அன்றைக்கு ஜனங்களுக்கு கெஞ்சினான், பதில் கிடைச்சிட்டு. இந்த கூட பிறந்த சகோதரி கெஞ்சினான், பதில் கிடைச்சிச்சா? 14ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ, அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவுள் என்றார். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறமே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் சேர்த்துக் கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். உங்களுக்கு என்ன விளங்குது? நான் அடிச்சாதான்
அன்னைக்கு மட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒட்டுமொத்த ஜனங்கள் செஞ்ச பாவத்துக்கு மன்றாடின போது செய்ய நினைச்ச தீங்க செய்யாம விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிட்டார். அத்தனை மக்கள் செஞ்ச பாவத்துக்கு ஒரு மனுஷன் திறமை நின்னும் போது அதே ஒரு மனுஷன் தான், வேற யாரும் கிடையாது. அதே ஒரு மனுஷன் இன்னைக்கு கூட பிறந்த சகோதரிக்கு கெஞ்சுறான், பிரார்த்திக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அப்ப 7 நாள் மனுஷனும் இவ தேவ மனுஷனுக்கு விரோதமாய் பேசினதுக்காக இவ பாளையத்துக்கு உள்ள இருக்கக்கூடாது, பாளையத்துக்கு புறம்புதான் இருக்கும். ஏன்னா இது யாரு? இப்போ குஷ்டரோய். குஷ்டரோய்னா பாளையத்துக்கு என்ன செய்யணும்? வெளியதான் உள்ள வரக்கூடாது. தண்டனை கொடுத்துட்டார். கொடுத்ததுதான். அதனால தேவ காத்திருக்க தேவ பிள்ளைகள், எப்பேற்பட்ட இரக்கத்தை பெற்றுக்கொண்ட இந்த மிரியா தேவனி சமூகத்தில் இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியானவள், பெரிய கொயர் லீடர், இவ்வளவு பெரிய பரிசுத்த வாட்டி இன்னைக்கு பாளையத்துக்கு புறமே இருக்கிறான். அந்த 7 நாளுடைய உள்ள எப்படி பாருங்க. நான் ஏன் இப்படி செஞ்சோம், நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து ஏன் இப்படி செஞ்சோமோ, எவ்வளோ வேதனைப்பட்டு பாடுவார். கத்திரி சமூகத்தில் ஆளுடைய ஜனங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லாத பட்சத்தில் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாயத்திற்கு. இப்போ ஆர்டர் இறங்கினாரா? 7 நாள் கண்டிப்பாக பாளையத்துக்கு நீ வெளியே தான் இருக்கணும். இறங்கவே இல்லை. ஏங்க பெரிய பெரிய ஆள்லாம் கெஞ்சுறாங்க. ஆரோன் கெஞ்சுறான், மோசை கெஞ்சுறான், யார் கெஞ்சுறான்னு சரிப்பா, அவன் பாளையத்துக்கு புறம்பு தான் இருக்கும், உள்ளே வந்துடவே கூடாது. ஏன்னா ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை முகத்தில் காரி துப்புனா 7 நாள் வெட்கப்பட்டுதான். கத்திர அடுத்த பரிசுத்தவளை பார்க்க போகிற பாருங்க. இந்த காரியங்களை பார்க்கறது சும்மா நம்ம தியானிக்கிறதுக்காண்டி எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு இறக்கத்தை பெற்றுக்கொண்டோம். நாம் இறக்க செய்யாட்டா, ஈவு இறக்கம் பார்க்காட்டா, தேவன் நமக்கு ஈவு இறக்கம் பார்க்கவே மாட்டார். அடுத்தபடியாக தேவ சொல்ல தாவீது என்ற பக்தனை குறித்து நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம், தியானிச்சிருக்கோம். இந்த பக்தன் தவறான காரியத்தில் ஒரு பிள்ளை பெற்றெடுத்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளையை கர்த்தர் அடிச்சிட்டார். கர்த்தர் அடித்தான்னு அடித்தது தான், அது மாற்றமே கிடையாது. ஆனால் இவன் பெரிய ஜெபவீரன் இல்லை. யாரு? தாவீது பெரிய ஜெபவீரன், துதி வீரன் மட்டும் இல்லை. அவன் ஜெபிச்சாலும் கிடைக்கும், துதிச்சாலும் நடக்கும். பெரிய ஜெபவீரன். இவன் என்ன செய்யறானா, ஜெபிக்கிறான், அதுக்கடுத்து உபவாசம் போட்டு ஜெபிக்கிறான், அழுதுகிட்டு இருக்கிறான். எதுக்காக? கர்த்தர் அடித்த பிள்ளை சுகமாகணும், கர்த்தர் அடித்த பிள்ளை திரும்பி உயிராகி வரணும், கர்த்தர் அடித்த பிள்ளை திரும்பி தான் கொஞ்சம் அந்த பிள்ளையோட விளையாடணும். ஜெபிக்கிறான், உபவாசிக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒன்றும் பதில் வரவே இல்லை. ஒரு நாளில் அந்த பிள்ளை செத்த பிறகுதான் இந்த காரியத்தை அவன் சொல்கிறான். வேலைக்காரங்களாம் கூட இருக்கவங்களாம் வந்து கேட்குறாங்க, ஏப்பா என்ன ராஜா, நீங்கள் பிள்ளை உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் அழுது ஜெபிச்சிங்க, உபவாசிச்சிங்க, இப்போயோ எந்திரிச்சு சாப்பிட்றீங்க, அசனம் பண்ணுறீங்க, என்ன வித்தியாசமாக இருக்குது? அப்போ தான் சொல்கிறாரு, நான் அந்த பிள்ளைய திரும்பி கர்த்தர் எனக்கு தருவாரோ இறங்குவாரோ என்று சொல்லி நான் உபவாசித்து அழுதேன். ஆனால் இந்த பிள்ளை செத்துருச்சு. செத்த பிள்ளைக்கு நான் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா கவனிங்க. ஏன் கர்த்தர் அடித்தார்? ஏன் இந்த பிள்ளை கர்த்தர் எடுத்துக்கொண்டார்? ஏன் இந்த தாவீதுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கல? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செஞ்சது. அது எப்படிப்பட்ட பாவம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனுடைய மனைவியாக இருக்கிற பொழுது இன்னொரு மனுஷன் அந்த மனுஷிட்ட அவன் தவறாக நடந்துக்கிட்டான்னா அது வேதம் சொல்லுது, அது வேசித்தனம், அதுதான் விபச்சாரம். இந்த காரியத்தை பரிசுத்தவான்கள் செஞ்சதுனால கர்த்தர் அது நிமித்தமாக பிறந்த பிள்ளைய இந்த பூமியில் வளர்றதுக்கு அவருக்கு சம்மதமே கிடையாது. ஆனால் இவன் இவ்வளவு பரிசுத்தவானா, இவ்வளவு ஜெபிக்கிற உபாசிக்கிறான் கூட அவன் அந்த பிள்ளை எனக்கு வேணும்
அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், அந்த பிள்ளை வளரணும், இந்த பிள்ளை வாலிபம் ஆகணும். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான். கர்த்தருக்கு சம்மதிக்கவே. காரணம் என்ன தெரியுமா? ஒரு வேசி தடத்தில் பிறந்த பிள்ளை அது வளர்ந்துச்சுன்னா அது வளரும்போது எப்படி தெரியுமா? அடையாள பிள்ளையாக இருக்கும். அந்த பிள்ளை நிமித்தமா தாவீதுக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகுந்த அவமானமாக இருக்கும். அதனால அந்த பிள்ளைக்கு அந்த பூமியில் வைக்கவே இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும். இதில் என்ன ஒரு நியாயத்தீர்ப்பு செஞ்சார்? இவனுக்கு ஈவு இறக்கமெல்லாம் நடந்துக்கிட்டான். இவன் உப்பரிகள் நின்று பார்த்தானா, விசாரிச்சுட்டான்னா, விசாரிச்சாலும் இன்னார் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னும் விட்டுறணும். அவன் யார் தெரியுமா? ஊரியா யார் தெரியுமா? 37 பராக்கிரமசாலி இல்லை, அதில் 30ன்னு போட்டிருக்கும், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 7, 30 பராக்கிரமசாலிகளை இவன் ஒருத்தன். இவனுடைய பேர் ஏத்தியனாகிய ஊரியா. ஏத்தியனா என்னது? உவாம் 7:1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 7 ஜாதிகள் 7 இனத்தாரை அழித்து அவர்கள் நிகிரகம் பண்ணி அவர்கள் வசித்த தேசத்தில் தான் ஏத்தியர், எமோரியர், கிர்காசியர், கானானியர், எபூசியர், எமோரியர், இந்த 7 ஜாதிகளும் 7 ஜனங்களும் வசித்த அந்த கானான் தேசத்தை தான் கர்த்தர் இஸ்ரேல் தேசத்துக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அவங்கள பூரா நிக்கிரகம் பண்ணி அவங்க வசித்த வளமான தேசத்தை இவங்க பிடிச்சுக்கணும், இவங்க ஆளுகை செய்யணும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். அதில் முதல் ஜனமே யார் தெரியுமா? ஏத்தியர் தான். அந்த உபாம் 7 பார்த்தீங்கன்னா ஏத்தியர் தான். அதில் ஒரு மனுஷன்தான் ஊரியா. எல்லாம் கவனிச்சு பாருங்க. நிக்கிரகம் பண்ணப்பட வேண்டிய மனுஷன்ல ஒரு மனுஷன், அழிக்கப்பட வேண்டிய ஜாதியில் ஒரு மனுஷன். ஆனால் அவன் தேவ ஜனங்களோட சேர்ந்து தேவ மனுஷனாகிய தாவீதுக்கு உறுதுணையாக இருந்தவன். பயங்கரமான பராக்கிரமசாலி தாவீது இருக்க போய்தான் தாவீது எங்கே போனாலும் வெற்றியோடு திரும்பி வருவான். இவன் வெற்றிக்கு இவன் மட்டும் காரணம் கிடையாது, இவனோடு கர்த்தர் சேர்த்து வைத்த பராக்கிரமசாலிகள் தான். யோவாப்பு ஒரு பயங்கரமான, யோவாப்புடைய தம்பி, யோவாப்புடைய இன்னொரு தம்பி ஆசைகள், இவங்களாம் பராக்கிரமசாலிகள். இப்படி பராக்கிரமசாலிகள் வச்சு தான் அந்த தாவீது வெற்றி அடைஞ்சான் யுத்தத்தில். அதில் ஒரு பராக்கிரமசாலி தான் இந்த ஏத்தியனாகிய ஊரியா, தன் உயிரை காப்பாற்றுகிற மெய் காவலர்களில் ஒருவன். அப்போ அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இவன் இறக்கம் செய்யாமல் இருக்கலாமா? அவன் யார்? இந்த பெண் சொல்லி கேட்ட மாத்திரம் இல்லை, உரியா மனைவி, ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி சொல்கிறாங்க. ஆனால் கூட தன்னுடைய மெய் காவலர்கள் ஒருவனாகிய அந்த ஏத்தியனாகிய உரியாவை நினச்சி பார்க்கவே. சார் இது மட்டுமா? அவளை அபகரிக்கணும்னு சொன்னால் இவனை கொன்னாதான் முடியும். முழுசாக வச்சுக்கணும்னா இவனை கொன்றுடணும். ஏன்னா இஸ்ரேல் சட்டத்தின்படி ஒரு கணவன் உயிரோடு இருக்கும்போது அந்த மனைவி மறுமணம் செய்ய கூடாது. அதனால இவனை கொண்டாச்சுன்னா மறுமணம் செஞ்சுக்கலாம். அப்போ எப்படி தந்திரமாக செய்யணும்? ஆண்டவர்கிட்ட எவ்வளவு இறக்கத்தை பெற்றுக்கொண்டவன், ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நன்மையை பெற்றுக்கொண்டவன். ஆண்டவர் சொல்றார், உனக்கு வேணும்னா இன்னும் ஏராளமான ஸ்திரீ நானும் கிடைச்சிருப்பேன், தந்திருப்பேன். ஆனால் நீ செஞ்சது பயங்கரமான மோசமான செயல். தேவசம் காத்துள்ள தேவ பிள்ளைகளே, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாயத்திற்கு. எத்தனை ஜபத்துக்கு பதில் பெற்றுக்கொண்டான்? ஏன் இந்த ஜபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ளவே முடியல அவனால்? நல்லா கவனிச்சு கேளுங்க. எல்லா ஜபத்துக்கும் பதில் பெறலாம், ஆனால் என்னுடைய ஜபம் நீதியாக இருக்கணும், என்னுடைய ஜபத்தில் நியாயம் இருக்கணும். ஸ்தோத்திரம். இந்த உதாரணத்துக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆண்டவரே எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, என் எதிரிக்கு 2 கண்ணு போகும். அப்போ இது என்ன ஜபம்? எப்படியா அவன் நினைச்சணும்? நான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அவன் எப்படியா நினைச்சணும்? முழுசா பாதிக்கப்படும். இது நல்ல ஜபமா? சொல்லுங்களேன், கவனிக்கிறீங்களா? இப்படி ஜெபிக்கவே கூடாது. இது நியாயமான ஜபமா? இல்லை. தேவசமத்தில் ஜபத்தில் ஒரு நீதி இருக்கணும், நியாயம் இருக்கணும். எதையும் ஜெபிக்கலாம், இன்னும் சிறு பிள்ளைத்தனமான வாழ்க்கை வாழவே கூடாது. அப்படி சொல்ல ஆண்டவராக நமக்கு சொல்லுகிற காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கிற பொழுது அடுத்தபடியாக நம்ம
வேதத்தில் பார்க்கிற மனுஷன் மோசே பெரிய பரிசுத்தவான். நல்ல கவனிங்க, இந்த பரிசுத்தவான் இவர் மற்றவங்களுக்கான ஜெபிக்கினாலும் சரி, இவர் யாருக்கு ஜெபினாலும் சரி, திறப்பின் வாழ்ந்து தேசத்துக்கே ஜெபிக்கிற ஒரு மனுஷன். இவர் ஒரு நாள் தவறிட்டார். அவர் தவறுனதுக்கு ஆண்டவர் ஒரு நாள், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டால் ஆண்டு சொல்கிறாரு, இந்த காரியத்தை குறித்து நீ என்கிட்ட பேசக்கூடாது. எவ்வளோ பெரிய இரக்கமுள்ள ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ பெரிய பரிசுத்தர் பாருங்க. மோசே என்பவன் அவரே சொல்றாரு, பூமியில் எங்கும் சாந்த குணம் உள்ளவன். சாந்த குணமுள்ள மனுஷனுக்கு ஜெபத்துக்கு பதில் தரலாமா வேண்டாமா? அவர் வீட்டில் எங்கேயும் உண்மை இல்லவன். உண்மை இல்லவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டு. ஆனால் அவனுக்கு 99.999 எத்தனை 9 போட்டுங்க, இத்தனைக்கும் பதில் பெற்றுக்கொண்டவன் 0.001 அந்த ஒன்றுக்கு அவனுக்கு பதில் கிடைக்காம போயிட்டு. இந்த கணக்கு தெரிஞ்சவங்க தான் நீங்கள் நல்லா கண்டுபிடிக்க முடியும். 99.999னா 100% தொடுறதுக்கு இன்னும் ஒரு 0.01 இப்படி மட்டும் தான் இருக்குது. இந்த இது பண்ணிச்சுன்னா அவனுக்கு 10%. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரியத்தில் அவனுக்கு பதில் கிடைக்கல. அவன் ஜெபத்துக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு அதில் நியாய தீர்ப்பும் கிடைச்சிட்டு. என்ன காரியம்? ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை முக்கியமான ஒரு காரியத்தில் கோட்டை விட்டுட்டான். ஆரம்பத்தில் நம்ம தியானிச்சிருக்கோம். எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, யாத்திராவும் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கண்மலை அடின்னு சொன்னார். அப்போ கண்மலை தண்ணீரை கொடுக்குன்னு சொன்னார். 8ஆம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் வரும்போது கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்கிறார். என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா ஒரு பாரம்பரியத்தை பிடிச்சிக்கிட்டே இருப்போம். அவங்க அப்படி ஜெபம் பண்ணாங்களோ அவங்க ஜெபத்துக்கு பதில் கிடைச்சல, அவங்க கேட்ட காரியத்துக்கு அவங்களுக்கு பதில் கிடைச்சல, நாமளும் அப்படி கேட்போம். என்றைக்குமே பாரம்பரியத்தை பிடிச்சிடாதீங்க. அவன் இந்த வழியாக போய் இதை பெற்றுக்கொண்டாலே, இவன் இந்த மெத்தடில் இப்படி பாஸ் பண்ணான்னு யாரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. நமக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரே ஒருத்தர் இயேசு மட்டும்தான். இயேசு நமக்கு தம்முடைய அடிச்சுவடுகளை வைத்து சென்றிருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை மனுஷனா பின்பற்ற வேண்டும். ஆங்கிலத்தில் ஃபுட் பிரிண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கும். அவருடைய பாதச்சுவடுகளை அவர் எப்படி நடந்து போனாரோ அந்த பாதையில் நடந்துட்டுனா நாம் 100க்கு 100 தான், மாற்றமே கிடையாது. இந்த 100க்கு 100 பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் எந்த காலத்துக்கு அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம மாற்றவே விடாது. வேதம் சொல்கிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்குமாறு இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். நமக்கு ஒரு ட்ராக் ஆண்டு வச்சிருக்கிறார். அந்த ட்ராக்ல பொறுமையோடு நினைச்சணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். இதை விட்டுட்டு நம்ம ட்ராக்கை மாத்திரவே கூடாது. ஆண்டு சொல்ற காத்திருக்க தேவ பிள்ளைகள், ஒரு நாளில் கண்மலையை அடிச்சுன்னா திரும்பமா கண்மலை போய் அடிக்கக்கூடாது. தெளிவாக சொல்லிட்டு ஆண்டவர் கண்மலை பார்த்து பேசத்தான் செய்யும். ஒரு நாள் அடிக்கப்பட்டார். இந்த நாளில் அடிக்கப்பட்ட நோக்கி நம்ம ஜெபிக்கத்தான் செய்யணும். ஜெபிக்கிற விட்டுட்டு திரும்பவும் அவரை சிலுவையில் அறையக்கூடாது. நாம் பாவம் செஞ்சோம்னா ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் பொழுதும் நம்ம திரும்ப அவரை சிலுவையில் அறையணும்னு அர்த்தம். கீழ்ப்படியாக போகிறோம், நாம் மீறி நடக்கிறோம். தேவ சமூகத்தில் செய்யத்தகாதவர்களை செய்து நமக்கு சுகமே இல்லை. இப்படி அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாம் நாம் பெற்றுக்கொண்ட இரக்கத்துக்கு இரக்கமில்லாமல் போவதற்காக நம்ம செய்கிற காரியம். ஆண்டு நல்ல வார்த்தை சொன்னார், இரக்கம் செய்யாதவருக்கு இரக்கம் இல்லாத நியாயத்திற்கு. இந்த நியாயத்திற்குள்ள நாம் சிக்கிக்கொள்ளவே கூடாது. ஆண்டு சமூகத்தில் இந்த மோசை குறித்து வேறு சொல்லி பாருங்க. உபாகமும் 3:23 கொஞ்சம் வசனம் வாசிங்க.
கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேற்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்கத் தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தலும் என்று வேண்டிக் கொண்டார். ஸ்தோத்திரம். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச வேண்டாம். ஸ்தோத்திரம். போதும். 25 வசனத்தில் கொஞ்சம் எல்லாரும் பாருங்க. இந்த மோசே ரொம்ப ஹம்பிள் மேன். ஆண்டுட்டு எவ்வளோ ஹம்பிளாக இருப்பான் பாருங்க. அவன் சாந்த குல மனுஷன். ஆண்டவட்டையும் சாந்தமாக கேட்குறான். இந்த இடத்துல அந்த மோசையை பணிவாக கேட்குறான். நீங்கள் அப்படியும் மோசையை முன்னாடி நிறுத்தி ஆண்டுகிட்ட கேட்குற மாதிரி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தலும் என்று வேண்டிக் கொண்டான். வேண்டுதல் செய்கிறான். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். சாதாரண மாதம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு அரட்டு போடுறாரு, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். அப்பதான் ஜெபிச்சிருக்கிறான். ஆண்டவர் உத்தரவு பார்த்தீங்கன்னா கடினமான உத்தரவா இருக்குது. என்ன காரணம்? இரக்கம் செய்யாதவனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மோசே அந்த இடத்துல கீழ்ப்படியா போனான். இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்க 20 எடுத்துக்கொள்ளுங்க. பன்னிரண்டு வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியங்கள் போனபடினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவளை கொண்டு போவது இல்லை. 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட். மோசேக்கு ஆரோனுக்கு 2 பேருக்கு சேர்ந்து. தேவஜனமே கவனமாக இருக்கேன். நான் இரக்கத்தை பெற்றுக்கொண்டவன். நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இரக்கம் செய்யாமல் இரக்கமில்லாத நியாயத்துக்கு கிடைச்சிரும். இந்த வார்த்தை வாசிகள் என்ன போட்டிருக்குது? என்னை, இந்த வசனம் சொல்லி பாருங்க, என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை. என்ன விசுவாசம் இல்லை மோசைக்கு? சொல்லுங்க. விசுவாசம் இல்லை. அன்னைக்கு ஒரு பழக்கம் பழங்கணும் இல்லை, அந்த பழக்கத்தை இன்ன வரைக்கும் கடைபிடிக்க. நம்ம அன்பின் குறித்த அதிகாரத்தில் 1:13 வாசிக்கணும். நான் சிறுபிள்ளையாக இருந்த பொழுது சிறுபிள்ளையாக இருக்கும்போது சிறுபிள்ளை மாதிரி தான் யோசிப்போம், பேசுவோம். ஆனால் இப்பொழுதோ வாசிங்க, ஒழித்து விட்டேன். அன்னைக்கு யாத்திராவில் பிராணம் புறப்பட்ட புதுசு. அன்னைக்கு நான் செஞ்சதே அடித்தேன். இன்னைக்கு 8ஆம் 20ஆம் பகுதி தூரத்துக்கு 3/4 தூரத்துக்கு வந்தாச்சு. இப்போ போய் நான் திரும்ப அதை போய் அடிச்சுக்கிட்டுக்கலாமா? அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வச்சுறாரு. கண்மலையை பார்த்து பேசு. கண்மலை பார்த்து நீ பேசத்தான் செய்யணும். நீ பேசாம என்ன செய்யக்கூடாது? அடிச்சிடக்கூடாது. சொல்லியும் என்ன செய்தான்? அடிச்சிட்டான். இந்த 11 வாசிக்க பாருங்க. தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். ஸ்தோத்திரம். அப்போ மக்கள் மேல இருக்கிற எரிச்சல், கோபம், இந்த பாருங்க, சுற்றுப்புறம் எப்பவுமே நம்ம நினைச்சுன்னா பாதிக்கும். அப்படி பாதிக்கிற நம்ம மைண்ட் நினைச்சணும் அப்செட் ஆகும். இப்படித்தான் பாவம் செய்யும். சுற்றுப்புறம் நம்ம நினைச்சுன்னா அஃபெக்ட் பண்ணும்போது, நம்மளை தாக்குற பொழுது, அந்த நேரத்தில் நம்ம மைண்டு ஸ்டெடியாக இருக்கும். அடுத்தபடியாக நம்ம 12 வாசிக்கும்போது, என்னை விசுவாசியாமல் போனபடியால் நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியால் அன்பு சொன்னதை காத்திருக்க தேவ பிள்ளைகள். மோசையை குறித்து நம்ம 11ஆம் அதிகாரம் எபிரேயத்தில் என்ன வாசிக்கிறோம்?
மோசே விசுவாசத்தினாலே பார்வோனுக்கு பயப்பட நினைச்சிட்டான். நான் வெறுத்து தேவனின் கடவுளுடைய விருப்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனிவரும் பலமே நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் என்று அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இவ்வளவு நிந்தைய பாக்கியம் சொல்லி எண்ணி வந்தவன் ஒரு செகண்ட் தான் பேசாம நினைச்சிட்டான், அடிச்சிட்டான். இந்த ஒரு செயல் இவன் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆண்டுட்டு கேட்குறான், இந்த யோர்தானை கடந்து போகிறேன், நல்ல தேசம், நல்ல மழை, அந்த லீபனோன் இதை பார்த்துட்டு வராண்டவர். ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தாராண்டவர், நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் சொன்னார், நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறு, உன் கண்களை மேற்கிலும் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். அது இந்த யோர்தானை நீ கடந்து போவது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணால் பார்த்துக்கோ. இத்தனை நாள் ஊழி செஞ்சல கண்ணினால் பார்த்துக்கோ. ஆனால் இந்த யோர்தான் நீ என்ன செய்ய மாட்டேன், கடந்து போவது இல்லை. எல்லாம் கண்ணில் நிச்சயமா. அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. பரிசுத்தவான்களே ஆண்டவரே, எப்பேற்பட்ட காரியங்களில் பதில் பெற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். நாங்கள் பாவிகளும் பாவிகளுடைய பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். என் தேவனே, தேவ சொந்தத்தில் இருக்கிற நாங்கள் எவ்வளவு இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரித்திருக்கிறோம். அப்படின்னா இன்னும் நாங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒரு நாளும் மறந்துடாமல் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இறங்கினது போல ஆண்டவர் நாங்களும் இறங்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஈவு இரக்கமில்லாமல் இந்த பெரிய கடன்பட்டவன் சிறிய கடன்பட்டவனை உபாதிச்ச நிமித்தமாக இந்த பெரிய கடன்பட்டவனுக்கு என்னாலும் ஒரு நித்திய நியாய தீர்ப்பு கிடைச்சிச்சு. இதை நாங்கள் கேள்விப்படுகிறோம், தியானிக்கிறோம். எங்கள் வாழ்வில் ஜாக்கிரதையாக உதவி செய்யும். பெரிய தீர்க்கதரிசி மெரியாம் 7 நாள் பாலியத்துக்கு புறம்பே இருந்தான். இந்த 7 நாளும் அவள் பட்ட பாடுகள் எவ்வளவு. பெரிய ராஜா, ஜனங்களால் போற்றப்படுகிற தாவீது, ஆண்டவரே, அவன் ஜெபித்த ஜெபத்திற்கு உபவாசித்த உபவாசத்திற்கு ஒரு நாள் பதில் கிடைக்கல. ஈவு இரக்கமில்லாமல் நடந்துக்கிட்டதுனால அவனுக்கும் கர்த்தர் ஜெபத்துக்கு இறங்கவில்லை. ஆண்டவரே, நீங்கள் நீதி செய்கிற கர்த்தர் பெரிய பரிசுத்தவான், 6 லட்சம் குடும்பங்களுக்கு மேலே நடத்தின பெரிய தேவ மனுஷன். அவர் ஒரே ஒரு விண்ணப்பத்தை வச்சார். எத்தனையோ விண்ணப்பங்கள் பதில் கொடுத்த ஆண்டவர் அவருக்குன்னு சொந்தம் ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற விண்ணப்பித்தார். அந்த விண்ணப்பத்திற்கோ பதில் கிடைக்கவில்லை. இத்தனை பரிசுத்தவங்களை பார்க்குற நாங்கள் இந்த தேவனே ரொம்ப ஜாக்கிரதையாக வாழணும் ஆண்டவரே. ரொம்ப எச்சரிப்போடு நாங்கள் காணப்படும் ஆண்டவரே. அநேகருக்கு நாங்கள் இரக்கத்தை காண்பித்து அநேகரை அக்கிலிருந்து இழுத்து போனத்தக்கதாக, காப்பாற்றத்தக்கதாக, அநேகருக்கு இறங்கத்தக்கதாக எங்கள் வாழ்வில் இப்படி மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. தேவசத்தில் ஒப்பு கொடுக்குறோம். துதிகன மகிமைக்கு பாத்திர நல்லாண்டர் தொடர்ந்து இங்கே பொறுப்படுத்தி வழியெடுத்து இரக்கத்தை குறித்து தியானித்து வந்த நாங்கள், இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் இரக்கம் காண்பியாவிட்டால் நியாயத்திற்கு உண்டு என்பதை அறிந்து கொண்டோம். இனிமேல் நாங்கள் எச்சரிப்புடன் ஜாக்கிரதையுடன் வாழ உதவி செய்யும். துதி ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கே இருக்கிறோம். எஞ்சிருக்கிற காலங்களின் நேரங்கள் கற்றுக்கொடுக்கிறோம். தொடர்ந்து கத்தாவே இந்த வார்த்தையும் ஒவ்வொரு ஊழியர்கள் ஆறால் எல்லாத்தையும் ஆசித்தார். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.